நீதி கதைகள் டிவி. வெங்கடாபுரம் அப்படிங்கிற ஊர்ல வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. காலையில அடிக்கிற வெயில்ல செவரெல்லாம் சூடாயி ராத்திரிக்கு அந்த அனல வெளியில கக்கிக்கிட்டு இருந்துச்சு. ராமையா பார்வதியோட வீட்டு நிலைமையும் அதுவாதான் இருந்துச்சு. ராத்திரி 8 மணி இருக்கும். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அடியே பார்வதி, இந்த அனலை என்னால தாங்க முடியல. உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் வேர்வையா வெளியில வருது. யாராவது என்ன பார்த்தாங்கன்னா மனுஷனே நினைக்க மாட்டாங்க. நல்லா தண்ணியில நனைஞ்சு போயிருக்கிற துணி மூட்டைன்னு நினைப்பாங்க. என்னை பார்க்கும்போது எனக்கே பாவமா இருக்குது. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் மட்டும் என்ன குடுகுடுனா இருக்கேன்? நீங்களாவது சாயந்தரமா நான் திண்ணையில போய் உக்காந்துக்கலாம். நல்ல சில்லுன்னு காத்தும் வீசும். ஆனா நான் அடுப்பங்கரியில அந்த அடுப்புக்கு முன்னாடி அனல்ல இன்னும் வெந்துக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு என்ன? நீங்க நல்லாதான் இருக்கீங்க. என்ன பார்த்தாதான் பாவப்படணும். சரி விடு விடு, இந்த கட்டில கொண்டு போய் வெளியில வேப்ப மரத்துக்கு கீழே போடு. அங்க குளிர்ச்சியா கொஞ்சம் காத்து வீசும். கொஞ்ச நேரம் தூங்கலாம். இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால தூங்க முடியாது. சரிங்க, நான் கட்டில கொண்டு போய் வெளியில போடுறேன். ஆனா வெளியில கொஞ்சம் கொசு தொல்லை இருக்கும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த வேப்பலைய பறிச்சு புகை போடுங்க. அப்போ கொசு எதுவுமே வராது. சரி, ஆனா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? நம்ம வயசுக்காரங்க வெளியில படுத்தா கிண்டல் பண்ணுவாங்களே. என்ன நினைக்க போறாங்க? ஊர்ல பாதி பேர் இப்படி வாசல்ல பாய் போட்டு தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள அனல் தாங்க முடியாதவங்க வெளியில வந்து படுக்காம வேற எங்க போய் படுப்பாங்களாம்? அப்படி ராமையாவும் பார்வதி அம்மாவும் கட்டில கொண்டு வந்து வெளியில போடும்போது பக்கத்து வீட்டுல இருந்து சிவையாவும் அவனுடைய மனைவியான காந்தம்மாவும் வந்தாங்க. என்னங்க ஐயா, ராமையா ஐயா, ராத்திரிக்கு வெளியில படுக்க போறீங்களா என்ன? கட்டில இழுக்கிற சத்தம் என் வீடு வரைக்கும் கேக்குது. ஆமாயா சிவையா, வீட்டுக்குள்ள இருந்தா அடுப்புக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குது. எப்படியும் தூங்க முடியாது. அதான் சரி வெளியிலயாவது படுக்கலான்னு கட்டில எடுத்து வெளியில போட்டோம். உண்மைதாங்க ஐயா, ஆனா என்ன பண்றது, வெளியில கொசு தொல்லை இருக்கே. நானும் வெளியில வந்து படுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா என் பொண்டாட்டிக்கு வெளியில வந்து இருட்டுல படுக்கிறதுனா ரொம்ப பயம். அதான், இல்லைன்னா நானும் உங்களை மாதிரியே வெளியில கைத்து கட்டில போட்டு நல்லா படுத்து தூங்கிடுவேன். அது கேட்டு காந்தம்மா கோமா, அட பாவி மனசா, நான் பயப்படுவேனா இல்ல நீ பயப்படுவியா? முந்தா நேத்து தூங்கும் போது வெளியில காத்துக்கு இலையெல்லாம் விழுந்த சத்தத்தை கேட்டு திருடனுங்க வந்துட்டாங்களோ என்னமோன்னு பயந்தது நீயா இல்ல நானா? நல்லா சொல்றியே. பார்வதி அம்மா சிரிச்சுக்கிட்டே, ஏப்பா சிவையா, உன் பொண்டாட்டியோட தைரியம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரங்க எங்க கிட்டயே இப்படி போய் சொல்லாதப்பா. அப்போ சிவையா, ஐயோ இல்லம்மா, அது காத்துல இலை விழுந்த சத்தம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா? ஒருவேளை திருடனுங்களா இருக்குமோன்னு நினைச்சுதான் என் பொண்டாட்டி கிட்ட சொன்னேன். ஆமா ஆமா, நீங்க பயப்பட மாட்டீங்க. ரொம்ப கவனமா இருக்கிற ஆளுதான். அதுதான் இந்த ஊருக்கே தெரியுமே. சரி சரி, சண்டை போடாம போய் படுத்து தூங்குங்க, நாங்களும் தூங்குறோம். இப்பதான் கொஞ்சம் குளிர்ச்சியா காத்து வீசுது. ராத்திரி 10 மணி இருக்கும். ஊரே அமைதியா இருந்துச்சு. ஆகாயத்துல நட்சத்திரமும் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி எப்படியும் ஒரு 10 மணி இருக்கும். பார்வதி அம்மா ஏற்கனவே நல்லாவே தூங்கிட்டாங்க. ஆனா ராமையாவுக்கு மட்டும் இன்னும் சரியா தூக்கம் வரல. ஆனாலும் படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் ராத்திரி நேரம் நல்லா சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ராமையா முழிச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு தொண்டை வறண்டு போச்சு. தண்ணி குடிக்கலான்னு எழுந்திருச்சாரு. அப்பதான் தூரத்துல இருக்கிற மாமரத்துக்கிட்ட இருந்து ஏதோ சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ராமையாவுடைய மனசுக்குள்ள, என்ன இது, காத்து மெதுவாதான் வீசுது, ஆனா மாமரத்தோட இலை இப்படி அசையுது. ஏதாவது விலங்கு வந்திருக்குமா, இல்ல யாருன்னா மனுஷங்க வந்திருப்பாங்களா? ராமையா பார்வதி அம்மாவை தட்டி மெதுவா எழுப்பி அவங்க கிட்ட சத்தமே இல்லாம, பார்வதி பார்வதி, சீக்கிரம் எழுந்துரு எழுந்துரு. நல்ல தூக்கத்துல இருந்த பார்வதி அம்மா கோமா, என்னங்க இது, நடுராத்திரியில என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என்னாச்சு? கொசு கடிக்குதா? ஷூ, சத்தமா பேசாத. அங்க மாமரத்துக்கிட்ட ஏதோ பேச்சு குரல் கேக்குது. யாரோ வந்திருக்காங்க. திருடனுங்களா தான் இருக்கணும். சத்தம் போட்டு பேசாத. உடனே பார்வதி அம்மா எழுந்திருச்சு அந்த இருட்டுல பார்த்து, ஐயோ ஆமாங்க, அந்த இருட்டுல ஏதோ இருக்குங்க. ஆனா பார்த்த மனுஷங்க மாதிரி தெரியலையே. தலை ரொம்ப பெருசா இருக்கே. ஒருவேளை பேயோ பிசாசோ இல்ல ஏதாவது மிருகமோ வந்திருக்குமோ? பயப்படாத, நான் தான் இருக்கேன்னு. அது திருடனா பேயான்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். அப்ப செவுத்துக்கு அந்த பக்கம் நின்னுக்கிட்டு சிவையா, ராமையா அண்ணன், முழிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா?
அங்க தூரத்துல யாரோ இருக்காங்கன்னு எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என் பொண்டாட்டியை எழுப்பலான்னு பார்த்தா அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. சிவையா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அது திருடன் இல்ல. திருடனா இருந்தா இந்நேரம் ஓடி இருப்பானே. அந்த தலையும் ரொம்ப பெருசா இருக்கு. ஒரே இடத்துல நின்னு அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் மனுஷனா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இதய துடிப்பே நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பாழடைஞ்ச கிணத்துக்கிட்ட பேய் இருக்குன்னு முந்தா நேத்து ஒருத்தவங்க சொன்னாங்க. ஒருவேளை அது பேயா இருக்குமோ? அட நீ வேற வாய மூடுப்பா. இல்லாதது பொல்லாததையும் சொல்லிக்கிட்டு எதுக்காக பயமுடுத்துற? அப்பதான் அந்த இடத்துல இருந்து ஒரு சத்தமும் கேட்டுச்சு. ஏங்க, அந்த சத்தம் கேட்டுச்சா? அது எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே பேயா தான் இருக்கணும். கையில ஏதாவது இரும்ப வச்சுக்கோங்க. ஆமா, விளக்கு எங்க வச்சீங்க? ராமையா கட்டிலுக்கு கீழே வச்சிருந்த குச்சியை எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில விளக்கையும் எடுத்துக்கிட்டு, தைரியமா இரு பார்வதி, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நம்ம ஊர்ல பேயும் இல்ல பிசாசும் இல்ல. எதனா பொறுக்கி பசங்களா தான் இருக்கணும். சிவையா, கொஞ்சம் செவரை தாண்டி இந்த பக்கம் வா. நான் வெளிச்சம் காமிக்கிறேன். 2 பேரும் போய் அதை பிடிச்சிக்கலாம். எது, நானா? எனக்கு காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு. நேத்து தான் சேத்துல வயல்ல வழுக்கி விழுந்துட்டேன். நீங்க முன்னாடியே போங்க, நான் பின்னாடியே வரேன். ராமையா கோவமா, பயந்தாங்கோலி பயலு, வாயில மட்டும் தைரியசாலியா பேசு. ஆனா நடத்தையில அப்படி ஒன்றும் இல்லை. நீங்க யாரும் வர வேண்டாம். நானே போய் அது என்னன்னு பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு என் கையில அடி வாங்கணும்னு அது தலையில எழுதியிருக்கு போல. ராமையா தைரியமா கையில குச்சியை பிடிச்சுக்கிட்டு அந்த நிழல நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. உள்ளுக்குள்ள இதய துடிப்பு படபடன்னு இருந்தாலும் கூட தைரியம் முகத்துல இருந்துச்சு. அவரு விளக்கோட வெளிச்சத்துல அங்க யார் இருக்காங்கன்னு பார்த்து, யாருடா அங்க? ஒழுங்கு மரியாதையா வெளியில வாங்க. இந்த கட்டையால ஒன்று கொடுத்தா உசுறு போயிடும். ஒழுங்கா வெளியில வந்துடுங்க. விளக்கோட வெளிச்சத்துல அங்க இருக்கிற காட்சியை பார்த்து ராமையா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்வதி அம்மாவும் சிரிச்சாங்க. செவரை தாண்டி இந்த பக்கம் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த சிவையாவும் அந்த காட்சியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா அங்க இருந்தது திருடன் இல்ல, ஒரு வயசு பையன். அதுவும் ராமையாவுக்கு அவன் மருமக முறை. அவன் சரியான பெருந்தீனி. அவன் தலையில ஒரு பானைய கவுத்துக்கிட்டு இருந்தான். அந்த பானையில மாட்டிக்கிட்ட தலையை வெளியில எடுக்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தான். பாவம், அவன் ரொம்ப கஷ்டத்தோட, மாமா அடிச்சிடாதீங்க மாமா, நான் தான் சூரி, தலை மாட்டிக்கிச்சு. டேய் சூரி, என்னடா அவதாரம் இது? அந்த ஜாடியில எதுக்கு தலைய மாட்டிக்கிட்ட? ஓஹோ, நீ மாங்காய் ஊறுகாய் திருடி சாப்பிட வந்தியா? திருடவும் ஒரு அளவு இல்லையா? உன்னை பார்த்தா சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல. மாமா, என்னை எவ்வளோ வேணும்னாலும் திட்டிக்கோங்க. முதல்ல இந்த ஜாடியை வெளியில எடுங்க. மூச்சு விட முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தனா மூச்சு விட முடியாம செத்துடுவேன் போல. ராமையாவும் செவரு தாண்டி குதிச்ச சிவையாவும் சிரிச்சுக்கிட்டே சூரியோட தலையில மாட்டிக்கிட்ட அந்த ஜாடிய கஷ்டப்பட்டு வெளியில எடுத்தாங்க. அவனுடைய முகமெல்லாம் ஊறுகாயும் எண்ணெயும் ஒட்டிக்கிட்டு சிகப்பா இருந்துச்சு. அவனை பார்க்கவே ரொம்ப சிரிப்பாவும் இருந்துச்சு. என்னடா சூரி இது? உங்க வீட்டுல ஊறுகாய் இல்லன்னு இந்த ஜாடியில இருக்கிற ஊறுகாவை திருட வந்திருக்கியா? ஆமா, தலைய ஏண்டா ஜாடிக்குள்ள விட்ட? கைய விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தானே? சூரி கண்ணு தொடச்சுக்கிட்டு, இல்ல அத்தை, நேத்து பகல்ல நீங்க மாங்காவை வெட்டி ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? அப்ப தாளிச்சு கொட்டின வாசம் எங்க தெரு வரைக்கும் வந்துடுச்சு. அந்த வாசம் நல்லா இருந்துச்சு. ஊறுகாய் வேணும்னு அம்மா கிட்ட கேட்டேன். அதை இப்ப சாப்பிடக்கூடாது, 1 வாரம் ஊறணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு தான் மனசு கேட்கல. அதான் யாருக்கும் தெரியாம 2 ஊறுகாவாவது எடுத்து சாப்பிடலான்னு ராத்திரி நேரம் யாருக்கும் தெரியாம வீட்டு செவரை எகிரி குதிச்சு வந்து ஊறுகாவை சாப்பிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஊறுகாவை எடுக்க கையை தானடா பயன்படுத்தணும். நீ எதுக்கடா தலைய உள்ள விட்ட? இருட்டுல அந்த மாங்காய் துண்டு எங்க இருக்குன்னு சரியா தெரியலன்னு. அதான் துண்டெல்லாம் கீழே போயிருக்குமோன்னு அந்த ஜாடிக்குள்ள அப்படியே தலையை விட்டு எட்டி பார்த்தனா, அப்ப தெரியாம தலை உள்ள போய் மாட்டிக்கிச்சு. இழுத்து இழுத்து பார்த்தேன், வெளியில வரல. ரொம்ப நேரமா தலையில மாட்டிக்கிட்ட ஜாடிய வெளியில இழுக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா வேகமா இழுத்தா சத்தம் வருமே, அதனால தான் பொறுமையா இழுத்து பார்த்தேன். இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாதீங்க, அப்புறம் ஊருக்காரங்க எல்லாரும் என்ன திருடன் திருடன்னு சொல்லுவாங்க. ராமையா சிரிச்சுக்கிட்டே, நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு நான் தண்டனைய கொடுக்கலன்னு வச்சுக்கோ. நாளைக்கு வீட்டுக்குள்ள வந்து அரிசி பருப்பை கூட நீ திருடி சாப்பிடுவ. சூரி அதை கேட்டு ரொம்பவே பயந்துட்டான். என்ன மாமா தண்டனை? என் அம்மா கிட்ட சொல்லுவீங்களா? எங்க அம்மா நாளையிலிருந்து சோறே போட மாட்டாங்க. இல்ல இல்ல, உங்க அம்மா கிட்ட சொல்றதுல எனக்கு என்ன பயன் இருக்கு? என் மாட்டு வண்டி சக்கரை உடஞ்சி போச்சு இல்ல,
அதை நாளைக்கு நீயே பட்டணத்துக்கு கொண்டு போய் உன் செலவுலையே சரி பண்ணி திரும்ப கொண்டு வா. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. அப்புறம் உன் கண்ணு முன்னாடியே மிச்சம் இருக்கிற ஊறுகாவை நானும் சிவையாவும் சாப்பிட போறோம். அத நீ வேடிக்கை பார்க்க போற. இதுதான் உனக்கு பெரிய தண்டனை. சரியா சொன்னீங்க ராமையா அண்ணன். இன்னைக்கு ராத்திரி பேயா இருக்குமோன்னு நினைச்சு பயந்து அந்த பயம்லாம் போகணும்னா கொஞ்சம் ஊறுகாவை காரசாரமா சாப்பிட்டா நல்லா இருக்கும். காந்தம்மா உள்ள போய் சுட சுட சாதத்தை வடிச்சு கொண்டு வந்தாங்க. குடிக்க தண்ணியும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் போனா போகுதுன்னு சூரிக்கும் அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. 4 பேரும் வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஊறுகாய போட்டுக்கிட்டு அந்த சாப்பாட சாப்பிட்டாங்க. என்ன வேணும்னாலும் சொல்லு பார்வதி. வெயில் காலத்துல வெளியில படுக்கிற சுகமே தனிதான். ஜில்லுன்னு காத்தும் வீசும், ஆகாயத்துல நட்சத்திரங்களும் தெரியும். நடுவுல இதோ இவன் பண்ண மாதிரி சிரிப்பு வர வைக்கிற நினைவுகளும் வந்து போகும். இந்த ஊறுகாய்க்காக சூரி பட்ட பாடம் நினைச்சா சிரிப்பு தான் வருது. சூரி அந்த மாங்காய் ஊறுகாவை சாப்பிட்டு பார்த்து, மாமா, இனிமே ராத்திரி நேரம் திருட வந்தாலும் ஊறுகாய் திருட நான் தான் வந்திருக்கேன்னு நினைச்சு அப்படியே விட்டுட போறீங்க. எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிடுவான். ஆனா அத்தை, என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. இந்த ஊர்லயே உங்களை மாதிரி யாராலையும் ஊறுகாய போடவே முடியாது. சரி சரி, முதல்ல அந்த ஊறுகாய சாப்பிடுறா. நான் போடுற ஊறுகாய் வேணும்னா என்கிட்டயே பகல்ல வந்து கேளு. இந்த மாதிரி ராத்திரியில திருடுறேன்னு வந்து தலைய ஜாடிக்குள்ள விட்டுட்டு எங்க எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுக்காத. சரிங்க ராமையாண்ண, நான் போய் படுக்கிறேன். காலையில காந்தம்மா கிட்ட நடந்ததை சொன்னா அவ விழுந்து விழுந்து சிரிப்பா. சரிப்பா சிவையா. சூரி, நீயும் போய் படுத்து தூங்கு. நாளைக்கு காலையிலேயே சக்கரத்தை சரி பண்ணணுமே. அதை கேட்டு எல்லாரும் மறுபடியும் சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு சத்தம் இருட்டா அமைதியா இருக்கிற அந்த இடத்துல எதிரொலிச்சுக்கிட்டே எழுந்துச்சு. எல்லாருமே சந்தோஷமா போய் படுத்து தூங்குனாங்க. அந்த காலத்துல யார் வீட்டிலயும் ஏசி இல்ல. ரொம்பவும் புழுக்கமா இருந்துச்சுன்னா எல்லாரும் வாசல்ல தான் வந்து படுத்து தூங்குவாங்க. அப்படி தூங்கும் போது நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மெமரிஸா இருக்கும். காலையில 10 மணி இருக்கும். சிவராமனுடைய பெரிய ஓட்டு வீடு அது. வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய வாசல். அந்த வாசல்ல 100கணக்கான நெல் மூட்டைகளை ஒண்ணுக்கு மேல போட்டு அடுக்கி வச்சிருந்தாங்க. சிவராம் வாசல்ல ஒரு நாற்காலிய போட்டுக்கிட்டு கணக்கு புத்தகத்தை வச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்திலேயே பட்டணத்துல இருந்து வந்த வியாபாரி சுப்பையாவும் உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ பார்வதி வாசல்ல நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா சிவராமு, சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்லயும் உன்னோட வயல்ல விளைஞ்ச அளவுக்கு விளைச்சல் யாருக்குமே விளையலையாமே. இத்தனை நெல் மூட்டைய வாசல்ல பார்க்கும்போது அந்த அன்னபூர்ணா தேவி உன் வீட்டிலேயே குடியிருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மார்க்கெட்டில் ரேட்டு தான் குறைஞ்சி போச்சு. ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் வீதம்னு கொடுக்கறேன். மொத்த மூட்டையும் எனக்கே கொடுத்துடு. இங்க பாரு சுப்பையா, நீ வியாபாரி அப்படிங்கறதால பேரம் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நான் விவசாயி அப்படிங்கறதால விலைய நான் தான் சொல்லுவேன். என் நெல்லோட தரம் என்னங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல. மூட்டைக்கு 120 ரூபாய், ஒரு பைசா குறைக்க மாட்டேன். வேணும்னா நாளைக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு மூட்டையை எடுத்துக்கிட்டு போ. இல்லனா வேற வியாபாரிக்கு வித்துடுவேன். நான் வாக்கு கொடுத்தா மீற மாட்டேன். சுப்பையா கைய கசக்கிக்கிட்டு, சரிப்பா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நீ சொன்ன விலைய கொடுத்து நான் இந்த மூட்டைகளை வாங்கிக்கிறேன். நாளைக்கு காலையில பணத்தோட வரேன். நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லி சுப்பையா அங்கிருந்து போயிட்டான். சிவராம் சந்தோஷமா உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் பார்வதியும் அங்க வந்தாங்க. அப்பதான் பழைய துணிய போட்டுக்கிட்டு சிவராமுடைய தம்பியான நாராயண அங்க வந்தான். நாராயண பின்னாடியே அவனுடைய மனைவியான லட்சுமியும் வந்தா. அப்ப அவங்க 2 பேரையும் வரது பார்த்துட்டு பார்வதி, என்னடா இது, காலையில இந்த விளைச்சல விக்கிறதுக்கு நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தா இந்த தரித்திரம் பிடிச்சவங்க இங்கேயே வராங்க. ஏங்க, உங்க தம்பி வரான், எப்பவும் போல காசு கேட்கதான் வரான், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. அப்போ சிவராமும் திமிரா, நீ அமைதியா இரு பார்வதி. அவனுக்கு கடன் கொடுக்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நாராயண பணிவா சிவராம் முன்னாடி வந்து நின்னான். அவன் அவங்க அண்ணனை பார்த்து பணிவா, அண்ணன் நல்லா இருக்கியா அண்ணன்? அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணி? எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். உன்னை மாதிரி கடன் கேட்டு எல்லார் வீட்டு வாசல்லையும் போய் நிக்கிற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு இருக்கிற சொத்தை பார்த்து ஊருக்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆமா, நீ என்ன இங்க வந்திருக்க? ஆமா, என்ன விஷயம்? நாராயண கொஞ்சம் தயக்கத்தோட, அண்ணன், என்னோட சின்ன வயல்ல இந்த வருஷம் 10 மூட்டை நெல் விளைஞ்சிருக்கு.
அதை இங்க யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதான் பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்கலான்னு இருக்கேன். ஆனா மூட்டையை கொண்டு போக என்கிட்ட வண்டி இல்ல. நாளைக்கு வரைக்கும் உன் வண்டி உன்கிட்ட தானே நான் இருக்கும். உன் வண்டி எனக்கு கொடுத்த அப்படின்னா நான் நெல்லை கொண்டு போய் வித்துட்டு வந்துடுவேன். அந்த வண்டிக்கு என்ன வாடகையோ நான் கொடுக்கறேன். தயவு செஞ்சு வண்டியை கொடுண்ணே. அப்போ பார்வதி நாராயணனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சு, வாடகை கொடுக்கறியா? பரவாயில்லையே, வாடகை கொடுக்கற அளவுக்கு பெரிய ஆளுனா அந்த பணத்தை வச்சு ஒரு மாட்டு வண்டியை வாங்க வேண்டியது தானே. சொத்தை பிரிச்சுக்கிட்டு போனியே, அப்ப இந்த அண்ணனும் அண்ணியும் கண் பார்வையில படலையா? அன்னைக்கு பேத்த தாய் மாதிரி இருக்கிற பூமி போதும், மத்த சொத்தெல்லாம் நீங்க வச்சுக்கோன்னு வாய்க்கிலேயே பேசின. இன்னைக்கு எங்க வண்டிய வாடகைக்கு கேட்க வந்திருக்க. எங்க வண்டி சக்கரம் தேஞ்சு போயிடாதா? அப்ப அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்த லக்ஷ்மி கொஞ்சம் முன்னாடி வந்து சோகமா, அக்கா, எல்லாம் தெரிஞ்சு அநியாயமா பேசாதீங்க. அன்னைக்கு சொத்து பத்து டிராக்டர் வண்டி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டது நீங்க. எங்களுக்கு நீங்க தான் கொடுத்தீங்க சின்னதா ஒரு வயலும் சின்னதா ஒரு ஓட்டு வீடும். அன்னைக்கு நாங்க எதுவுமே சொல்லாம வாங்கிக்கிட்டது உங்க மேல இருக்கிற மரியாதையில தான். இப்போ கஷ்ட காலத்துல கூட பிறந்தவர்கிட்ட உதவி கேட்காம வேற யாருக்கிட்ட கேட்பாரு அவரு? ஊருக்காரங்க கிட்ட கேட்டா உங்க மானம் தானே பறக்கும். சிவராம் கோவமா நாற்காலியை விட்டு எழுந்திருச்சு, என்ன லக்ஷ்மி, அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க? இவன் கூட பிறந்தவனா? சொத்தை பிரிச்ச அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. பணம் இருக்கிறவங்களுக்கு தான் சொந்தக்காரங்க இருப்பாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற நெல் மூட்டையெல்லாம் பாத்தியா? நாளைக்கு பட்டணத்துல இருந்து வியாபாரி வண்டியை கொண்டு வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையும் வித்தா எனக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். வண்டி எனக்கு தேவைப்படுது. நாளைக்கு வேலைக்காரங்க பட்டணத்துக்கு போய் கோணி பைய கொண்டு வர வேண்டாமா? அதனால உனக்கு வண்டியை தர முடியாது. நாராயண கண்ணுல வர கண்ணீரை கூட தடுத்து நிப்பாட்டி, சரிண்ணே, நீ வண்டி கொடுக்கலனாலும் பரவாயில்லண்ணே, எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஆனா காலையில இருந்து வானிலையில ஏதோ மாற்றம் தெரியுது. வெயில் அடிச்சாலும் காத்துல குளிர்ச்சி நல்லா இருக்கு. மழை வரும்னு எனக்கு தோணுது. மேகமூட்டமா வேற இருக்கு. இந்த நெல் மூட்டை மேல போத்துறதுக்கு பிளாஸ்டிக் பாயை கொண்டு வந்து வச்சுக்கண்ணே. இல்லனா நீ பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். அப்போ சிவராம் சிரிச்சுக்கிட்டே, என்னது, எனக்கு யோசனை சொல்ல வரியா? நான் உன்னோட அண்ணன்டா. என்கிட்ட 10 பேர் வேலைக்காரங்க இருக்காங்க. மழை வருதுன்னா 2 நிமிஷத்துல தார்பாயை போத்தி அந்த நெல் மூட்டை எல்லாத்தையும் காப்பாத்துவாங்க. என்னோட நெல் மூட்டையை எனக்கு காப்பாத்த தெரியும். நீ கஷ்டப்பட்டு விளைய வச்சிய 10 நெல் மூட்டை, அதை போய் காப்பாத்து போ. நாராயண அடுத்து எதுவுமே பேசாம கவலையா தலையை குனிச்சுக்கிட்டு பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அன்னைக்கு சாயந்தர நேரம் அவன் கவலையோட திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மெதுவா காத்து வீசுச்சு. அந்த காத்துல ஈரப்பதம் அதிகமாவே இருந்துச்சு. மேகங்கள் எல்லாமே கருப்பா மாற ஆரம்பிச்சுது. உடனே நாராயண லக்ஷ்மியை கூப்பிட்டு, லக்ஷ்மி, லக்ஷ்மி, கொஞ்சம் வெளியில வா. ஆகாயத்தை பாரு, மப்பு மந்தாரமா இருக்கு. காத்து வேற ரொம்ப வேகமா வீசுது. எந்த நிமிஷம் வேணும்னாலும் மழை பெய்யும் லக்ஷ்மி. அப்போ லக்ஷ்மி ஆகாயத்தை பார்த்து, ஆமாங்க, ஆகாயத்தை பார்த்தா காத்து மழை அடிக்கணும் தான் இருக்கு. ஆனா 10 மூட்டை நெல்லும் நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கு. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க முதல்ல உள்ள வாங்க அப்படின்னு சொன்னப்போ நாராயண உள்ள வந்து, நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா அண்ணனோட நிலைமை, அவன் வீட்டு வாசல்ல 200 நெல் மூட்டைய அப்படியே வச்சிருக்கானே. மழை பெஞ்சா அந்த நெல்லெல்லாம் வீணா போயிடாதா? அப்புறம் என் அண்ணன் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடுமே. அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. லக்ஷ்மி கொஞ்சம் கோவமா, என்னங்க நீங்க, காலையில நாம உங்க அண்ணன் கிட்ட போய் சின்னதா ஒரு உதவி கேட்டோம். அவர் உதவி செய்யலனாலும் பரவாயில்ல. ஆனா உங்க அண்ணன் அண்ணி 2 பேருமே நம்மள எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. ஆனா நீங்க என்னமோ உங்க அண்ணன் கஷ்டம் வீணா போக கூடாது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி புலம்புறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. அப்போ நாராயண கொஞ்சம் சோகமா, லக்ஷ்மி, அவன் ஏதோ என்ன தப்பா பேசினாங்கிறதுக்காக அவன் கஷ்டமெல்லாம் வீணா போகிறத நான் இங்க உட்காந்து அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லு? அவனுக்கு தான் பணத்திமிரு, எனக்கு இல்லைல்ல. அவன் என் கூட பிறந்தவன். எனக்கும் அவனுக்கும் சண்டையானாலும் பரவாயில்ல, அவனை விட முடியாதுல்ல. எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நான் போறேன். நம்ம வீட்டில் இருந்து 2 தார்பாயை கொண்டு வா. லக்ஷ்மி புருஷனோட நல்ல மனசை பார்த்து சந்தோஷப்பட்டு, உங்களை பார்த்தா பெருமையா இருக்குங்க. கூட பிறந்தவர் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு அவருடைய உழைப்பு வீணா போக கூடாதுன்னு காப்பாத்த பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு பொண்டாட்டியா? நானும் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். வாங்க, நம்ம 2 பேருமே அங்க போகலாம்.
நாராயணனும் லக்ஷ்மியும் 2 பேரும் அவங்க வீட்ல இருக்கிற ரொம்ப பெரிய 2 தார்பாயை எடுத்துக்கிட்டு சிவராமோடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சிவராமோட வீட்டுக்கிட்ட மழை பெய்ற நிலைமை வந்தப்போ சிவராமும் அவனுடைய மனைவியும் வெளியில வந்து பார்த்தாங்க. பயங்கரமா மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல மழை தூறலும் விழ ஆரம்பிச்சுது. அப்ப சிவராம் வெளியில வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஐயோ, என்னங்க இது, மழை தூறல விழ ஆரம்பிச்சிடுச்சு, இன்னும் தார்பாயே போத்தலையே, வேலைக்காரங்கள எங்க இருக்காங்க, கூப்பிடுங்க, சீக்கிரமா தார்பாய போத்த சொல்லுங்க, இல்ல உங்க 6 மாசம் உழைப்போம் இப்படி தண்ணியில வீணா போயிடுங்க. அப்போ சிவராம் சத்தமா, டேய் வீரையா, எங்கடா இருக்க? மற்ற ஆளுங்கெல்லாம் எங்க? உடனே 10 தார்பாயை கொண்டு வந்து நெல்லு மூட்டை மேலே போத்துங்க, என் கஷ்டமெல்லாம் வீணா போகுது. உடனே வீரையா உள்ள இருந்து ஒரு சின்ன தார்பாய கொண்டு வந்தான். மழையோடு சேர்ந்து காத்து வேகமா அடிக்கிறதுல அவன் எவ்வளவுதான் மூட்டை மேல தார்பாய் போட்டாலும் அது காத்துக்கு எகிரி எகிரி வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயா, காற்று ரொம்ப வேகமாக வீசுது. தார்பாயை போத்த போனாலும் இன்னொரு பக்கம் பறக்குது. வேற யாரும் இன்னைக்கு வேலைக்கு வரல, என்னாலையும் முடியாதுங்க ஐயா. இங்கே அடிக்கிற காற்றுல மரம் எதனா சாஞ்சி மேலே விழுந்துட்டா எனக்கும் புள்ள குட்டியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? நான் அவங்கள பார்க்கணுமே ஐயா. கூலியை விட உயிர் ரொம்ப முக்கியம். அப்படி வீரையா அந்த தார்பாய அங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு வேகமா ஓடி போயிட்டான். சிவராம் இருடா இருடான்னு எவ்வளவுதான் கத்துனாலும் அவன் சிவராம் பேச்ச மட்டும் கேட்கவே இல்ல. டே வீரையா, நெல்லுடா, உனக்கு சம்பளத்தை அதிகமாக்கி கொடுக்குறேன், வாடா, வந்து கொஞ்சம் உதவி பண்ணு. பார்வதி தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு, ஐயோ என்னங்க இது, இப்ப என்ன பண்ண போறோம், காத்து வேகம் அடிக்குதே, நம்ம 2 பேரால இந்த தார்பாய போத்த முடியாதே, வேலைக்காரங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்களே, எல்லாம் வீணா போக போகுதா அப்படின்னு அவ தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது சிவராம்க்கும் என்ன பண்றதுன்னே புரியல. 2 பேரும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அடிக்கிற காத்துக்கு அவங்க 2 பேரால அந்த தார்பாய போத்தவும் முடியல. கிட்டத்தட்ட அந்த நெல் மூட்டையெல்லாம் நனைய போகுதுன்னு சொல்லி சிவராம் ரொம்பவே கவலைப்பட்டான். ஐயோ கடவுளே, என்னோட 6 மாச உழைப்பு இப்படி தண்ணியோட தண்ணியா போக பார்க்குது, எப்படி தடுக்கிறது? கடவுளே, எனக்கு இப்ப உதவி பண்றதுக்கு யாருமே கிடையாதா? அப்படின்னு சிவராம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும்போது கடவுள் அவனுடைய தம்பியோட உருவத்துல அந்த இடத்துக்கு வேக வேகமா வந்தான். நாராயண வந்தான், அவன் கூடவே லக்ஷ்மியும் பின்னாடியே வந்தா. அவங்க கையில 2 பெரிய தார்பாய் இருந்துச்சு. அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே அந்த காத்த பத்தி கூட பொருட்படுத்தாம 2 பேருமா சேர்ந்து தார்பாய மூட்டை மேல போத்த ஆரம்பிச்சாங்க. லக்ஷ்மி, அந்த பக்கம் இருக்கிற கயிறு பிடிச்சி இழு, மூட்டை கொஞ்சம் கூட நனையக்கூடாது. அண்ணே, நீ ஏன் நிக்கிற? உள்ள போன நனைஞ்சிட போற. சிவராமும் பார்வதியும் நாராயண லக்ஷ்மியை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவே இல்லை. 2 பேரும் மழைய காத்த பொருட்படுத்தாம அந்த நெல் மூட்டையை காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த தார்பாய போத்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. 1/2 மணி நேரம் எப்படியே கஷ்டப்பட்டு துளி கூட அந்த மூட்டை நனையாத மாதிரி அவங்க 2 பேரும் தார்பாய போட்டுட்டாங்க. 1/2 மணி நேரம் மழை பயங்கரமா பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் மழை விட்டுச்சு. மழையில நனைஞ்சு தொப்பக்கட்டியா இருந்த லக்ஷ்மி நாராயண 2 பேருமே மெதுவா அவங்க அண்ணனோட வீட்டுக்கிட்ட போனாங்க. அப்போ பார்வதி சிவராம் 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்க. நீ ஏண்டா வந்த? காலையில நீ வந்து உதவி கேட்டப்போ உன்னை அவமானப்படுத்தினே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இப்போ என்னோட சொத்தெல்லாம் போயிட போகுதுன்னு பதட்டமா இருக்கும்போது உன் உயிரை பணையம் வச்சு ஏண்டா என் சொத்தெல்லாம் காப்பாத்தின? எதுக்குடா நீ இங்க வந்த? அதை கேட்டு நாராயண சிரிச்சுக்கிட்டே, கூட பிறந்தவங்க கிட்ட வெக்கமானமெல்லாம் பார்க்கக்கூடாது. காலையில் நீ தானே சொன்ன பணம் இருக்கிறவங்களுக்கு தான் சொந்தக்காரங்கன்னு. அந்த பணம் இருக்கிறப்ப வர சொந்தக்காரங்க வந்து உன்னை காப்பாற்றுவாங்கன்னு உக்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ என்னோட அண்ணன், நான் தான் உன்னை காப்பாற்றணும். உனக்கு வேணும்னா நான் தம்பியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே அண்ணன் நீ தானே. உன்னோட கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியாது. உன்கிட்ட கூலி வேலை செய்கிற தகுதி கூட எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக நான் உன் தம்பி இல்லைன்னு ஆகாது, நீ என் அண்ணன் இல்லைன்னு ஆயிடாது. என்னதான் நீ அவமானப்படுத்தினாலும் நீ கஷ்டப்படுறத என்னால் வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு. என்னோட ரத்தம் என்ன சும்மா இருக்க விடாது. லக்ஷ்மி பார்வதியை பார்த்து கம்பீரமா, பணம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு ரொம்ப பெருமையா பேசுனீங்களேக்கா. கூட பிறந்தவங்க எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொன்னீங்களே. 10 பேர் வேலைக்காரங்க இருக்காங்க, நொடியில வேலையை செஞ்சு முடிச்சிடுவாங்கன்னு சொன்னீங்களே. இப்ப அந்த வேலைக்காரங்க எங்க? அவங்க உங்களை காப்பாத்தினாங்களா, இல்ல உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களை காப்பாத்திச்சா? கூட பிறந்த இந்த ரத்தம் தானே உங்களை காப்பாத்தி இருக்கு. முதல்ல உறவுகளை மதிக்க கத்துக்கோங்க.
அப்படின்னு லக்ஷ்மி சொன்னதை கேட்டு பார்வதி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. பார்வதி வெக்கப்பட்டு தலைய குனிஞ்சா. அடுத்த நாள் காலையில மழை சுத்தமா நின்னு போச்சு. தார்பாய எடுத்து பார்த்தா உள்ள இருக்கிற மூட்டையில எந்த மூட்டையும் கூட கொஞ்சம் கூட நனையவே இல்ல. அப்பதான் சிவராம் தம்பி நாராயணனை பாக்குறதுக்காக வந்தான். அவன் கண்ணுல இதுவரைக்கும் திமிர் இருந்துச்சே, அது இன்னைக்கு இல்ல. என்ன மன்னிச்சிடுடா தம்பி. நேற்று வரைக்கும் பணம் இருந்தாதான் உலகம்னு நான் ஒரு நினப்பில் இருந்தேன். பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரு என் கண்ணை மூடிடுச்சு. நேற்று ராத்திரி மட்டும் அந்த மழை பெய்யாம இருந்திருந்தா எனக்குள்ள இந்த திமிரு அப்படியே இருந்திருக்கும். நல்ல வேளை, கடவுள் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டான். பணம் முக்கியம் இல்லை, உறவுங்க தான் முக்கியம் அப்படிங்கிறத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். பார்வதி லக்ஷ்மியோட கைய பிடிச்சுக்கிட்டு, மன்னிச்சிடு லக்ஷ்மி, அக்காவா இருந்து நான் உனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கணும். ஆனா நான் எந்த நன்மைகளையும் செஞ்சதே இல்ல. ஆனா நீ தங்கச்சியா இருந்து எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்க. வீட்டுக்கு வர பொண்ணுங்களை வச்சுதான் அந்த குடும்பத்தோட கௌரவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான்னு நீ நிரூபிச்சிட்ட. இன்னொரு பக்கம் நாராயணா அண்ணன் கண்ணீரை தொடச்சு, அண்ணன், நீ அழுவுறதை என்னால் கண்ணால் பார்க்க முடியலண்ணே. அண்ணன் தம்பிக்குள்ள மனஸ்தாபம், சண்டை எல்லாம் வரும். ஆனால் என்ன ஆனாலும் ஒரு தாய் புள்ள அப்படிங்கிறது மாறாதில்லையா? நீ என்ன திட்டினாலும் சரிண்ணே, நான் உன்னோட தம்பி, அது போதும். சிவராம் சந்தோஷமா, டே வீரையா, போய் நம்மளுடைய 2 மாட்டு வண்டியை கொண்டு வா. இன்னைக்கு என் தம்பி வயலில் விளைஞ்சதை தான் சந்தைக்கு கொண்டு போனோம். என்னோட மூட்டையெல்லாம் நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போகலாம். அவனோட கஷ்டம் வீணா போகக்கூடாது. நாராயணனை பார்த்து, இன்னையிலிருந்து நாம 2 பேரும் வேற வேற இல்லை. நாம 2 பேரும் ஒன்று தான், ஒன்றா இருப்போம். சிவராம் நாராயணர் 2 பேரும் சந்தோஷமா ஒருத்தங்கள ஒருத்தங்க கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இத தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்த பார்வதி லக்ஷ்மி கூட சந்தோஷப்பட்டாங்க. எப்படி ஒரு மழை வரும்போது மரத்துல இருக்கிற இலைகள் கிளைகள் எல்லாம் உடைஞ்சு கீழே விடுதோ, அப்படிதான் ஒரு கஷ்டம் வரும்போது சிவராமுக்கு இருந்த அந்த அகங்காரம், திமிரு, அதிகாரம் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இப்போ கூட பிறந்த உறவோட அருமை என்ன அப்படிங்கறத சிவராம் தெரிஞ்சுக்கிட்டான். அன்னையில இருந்து ஒரு அண்ணனா மட்டும் இல்லாம தகப்பனோட ஸ்தானத்துல நின்னு தன் தம்பிக்கு தேவையான எல்லாத்தையுமே சிவராம் செய்ய ஆரம்பிச்சான். அதே மாதிரி அண்ணனுக்கு துணையா இருந்து நாராயணனும் அண்ணனுக்கு தேவையான தேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான்.